ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். புகாரியில 3425வது செய்தி. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயு மஸ்ஜிதின் உதிய அவ்வல், இந்த பூமியிலே முதலாவது நிறுவப்பட்ட மஸ்ஜித் எது யா ரசூலுல்லாஹ் அப்படி என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதலாவது அல்லாஹுவினால் நிறுவப்பட்ட ஆலயம் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுகின்ற மக்கமா நகரத்திலே இருக்குகின்ற காபத்துல்லா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நபித்தோழர் கேட்கிறார், குல்து சும்மா ஐ, பிறகு எது யா ரசூலுல்லாஹ் அப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்மல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பிறகு புனிதத்துவம் பெற்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுகின்ற பள்ளிவாசல் அப்படி என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் கேட்கிறார், குல்து கம் கான பைனஹுமா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முதலாவது மஸ்ஜிதாகிய அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய இந்த காபாவுக்கும் இரண்டாவது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையே உள்ள கால அளவு எவ்வளவு யா ரசூலுல்லாஹ் அப்படி என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 40 வருஷம் இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இரண்டாவதாக இந்த அக்ஸாவுக்கும் இடையிலே இருந்தது. அப்படி என்றால் முதலாவது அல்லாஹுவினால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவதாக 40 வருஷம் கழித்து இரண்டாவது இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மஸ்ஜித் என்றால் மஸ்ஜித் அக்ஸா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த புனிதமான இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முதலாவது கிபிலாவாக முஸ்லிம்களுடைய மண்ணாக இருந்த இந்த பூமி எப்ப இருந்து வருகுதுன்னு பாருங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மாத்திரம் இருந்த மண் அல்ல. ரசூலுல்லாஹ் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னர் காபத்துல்லா இந்த உலகத்தில் கட்டப்பட்டு, அந்த காபத்துல்லா கட்டப்பட்டு 40 வருஷத்துக்கு பின்னர் இந்த பூமியில் கட்டப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதை யாரு கட்டினாங்க அப்படி என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற போது இதை இந்த பூமியில பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் இந்த காபாவை கட்டியதை போல முதலாவதாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள், இப்படி என்று நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி இந்த காபா என்று சொல்லுகின்ற ஆலயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக கட்டினாரோ அதே போன்று புனித ஸ்தலமாகிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அவர்தான் கட்டினார் என்று சொல்லுகின்ற ஒரு வரலாற்று செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் இந்த பூமி இஸ்லாத்தை தவிர வேறு யாரோடும் தொடர்பு படாத ஒரு பரிசுத்தமான ஒரு பூமியாக, ஒரு மஸ்ஜிதாக இந்த உலகத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருந்து வருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சுஜூது செய்த ஒரு மண் என்றால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தான். மதீனா அதாவது மக்காவில 2 நபிமார்களுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. ஆனால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் சேர்த்து பதிவு செய்யப்படுகின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பூமி என்றால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இடம்பெற்றிருக்கின்ற இந்த பூமி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது சாதாரணமான பூமியும் அல்ல. அல்லாஹு தஆலா மக்காவுல பிறந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் மிஅராஜுக்கு அழைக்கிற போது
மக்காவுல இருந்தே புராக் என்று சொல்லுகின்ற வாகனத்தின் ஊடாக அவன் பக்கம் அல்லாஹ் அழைத்திருக்கலாம். ஆனால் புராக் என்று சொல்லுகின்ற அந்த வாகனத்தின் ஊடாக, மிருகத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா மக்காவுல இருந்து அல்லாஹ் கொண்டு வருகின்ற முதலாவது இடம் எது என்று பார்த்தால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் குர்ஆனில் இப்படியே சொல்கிறான். சூரத்துல் இஸ்ரா முதலாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. அப்படி என்றே அல்லாஹ் சொல்கிறான். உன்னுடைய ரப்பு தூய்மையானவன், உன்னுடைய ரப்பு தூய்மையானவன். அவன் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹு தஆலா அழைத்து வந்தான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சூழ உள்ள எல்லா பகுதிகளும் பரக்கத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி தருவதை பார்க்கிறோம். இஸ்ரா என்று சொல்வோம், மிஅராஜி என்று சொல்வோம். இஸ்ரா அப்படி என்றால் இந்த இஸ்ரா என்பது ரசூலுல்லாஹ் ஹரத்தில இருந்து அக்ஸாவுக்கு வந்ததுதான் இஸ்ரா. மிஅராஜி என்றால் விண்ணுலக பயணம். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ரசூலுல்லாஹ் விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டதுதான் மிஅராஜ். அப்ப அல்லாஹு தஆலா ஏன் அது அப்படி செய்தான்? அப்படி என்றால் அந்த பூமி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. அங்கு இருந்துதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிஅராஜ் என்று சொல்லுகின்ற உன்னதமான பயணத்தை உடம்போடும் உயிரோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பம் செய்த ஒரு புனித இடம் என்றால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மக்காவுல இருக்கிற போது இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து காபிர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க என்றால், நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதாக சொல்றீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏண்டா இந்த கண் மூடி முழிக்கிறதுக்கு இடையில சொற்ப நேரத்தில் அம்மாத்திரம் தொலைவு தூரத்தில் உள்ள அந்த மஸ்ஜிதுக்கு போயிட்டு வருவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இவர் பொய்ய சொல்றாரோ அப்படி என்று அன்று இருந்த காபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க கேட்கிற நேரம் எனக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி தெரியல, நான் போயிட்டு வந்தேன். ஆனா இவங்க கேட்பாங்க வாங்குவாங்கன்னு தெரிஞ்சாத்தானே ஏற்கனவே எத்தனை வாசல் எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குதுன்றெல்லாம் சொல்லலாம். அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க கேட்ட உடனே நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை என் கண்முன்னே கொண்டு வைத்தான், என் கண்முன்னே கொண்டு வைத்தான். நான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சம்பூர்ணமாக அவர்களுக்கு நான் சொன்னேன். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 14 வாசல்கள் உண்டு. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 14 வாசல்கள் உண்டு. எல்லா நபிமார்களும் வந்து போன ஒரு புனிதமான ஒரு இடம் என்றால் மக்காவுக்கு கூட எல்லா நபிமார்களும் வந்து போகவில்லை. ஆனால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பெரும்பாலான நபிமார்கள் எல்லாம் வந்து போனார்கள் என்று சொல்லுகின்ற சான்று இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நான் போனேன். அந்த நேரத்திலே வகத் ரஅய்துனி ஃபீ ஜமாஅத்தின் மினல் அன்பியா, நபிமார்களில் ஒரு கூட்டம் அங்கே தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ், நபிமார்களில் ஒரு கூட்டம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஃபைதா மூசா காயிமுன் யுஸல்லி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே தொழுது கொண்டிருந்தார். அவர் ஒரு கம்பீரமான ஒரு தோட்டம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஜாதுன், அதாவது ஷனுவா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதனுக்கு ஒப்பான தோட்டத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தொழுது கொண்டிருந்தார். வைதா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காயிமுன் யுஸல்லி, அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அக்ரபுன் நாசி பிஹி ஷபஹன் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டத்தை ஒத்த
ஒரு மனிதராக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்படியான ஒரு முகபாவனை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முகமும் இந்த உருவத்து பின் மஸ்ஊத் அத்-தகஃபி என்று சொல்லுகின்ற இந்த நபித்தோளுடைய தோட்டமும் ரெண்டும் ஒன்றாக இருந்தது. ஃபைதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காயிமுன் யுஸல்லி, அந்த இடத்தில் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அஷ்பஹுன் நாஸி பிஹி ஸாஹிபுக்கும், அவரோ உங்களுடைய தோழர் என்னை ஒற்றிய அந்த முகபாவனைக்கு என்னுடைய தோற்றத்தை போல அவருடைய தோற்றம் இருந்தது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, யோசித்து பாருங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் போறாங்க, நபிமார்கள் எல்லாரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் நபிமார்கள் எல்லாம் தொழ வேண்டும்? ஏன் தொழ வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அன்பியா அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், நபிமார்கள் எல்லோரும் கபறுகளில் உயிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் எல்லோரும் அவர்களுடைய கபறுகளில் உயிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய கபறுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நபிமார்கள் எல்லோருமே கபறுகளில் உயிர்களோடு இருக்கிறார்கள். உயிர்களோடு உள்ள எல்லா நபிமார்களும் கபர்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் நபிமார்கள் ஜமாஅத்தாக தொழுத ஒரு இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடம், அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு வரலாறோடு சம்பந்தப்பட்ட இடம். இந்த உலகத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணாக நின்று தனிய நின்று ஒரு நபியை பெற்றுக் கொடுப்பதற்காக நிறைய தியாகங்களை செய்த ஒரு புனித பூமி தான் இந்த பலஸ்தீனம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாரு? பலஸ்தீனத்தில் பிறந்தாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் எங்க வளர்ந்தார்? இந்த பைத்துல் முகத்தஸில் தான் வளர்ந்தார். அவருக்கு என்று ஒரு மிஹ்ராப், அங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக தனியான ஒரு அறையை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வணங்கி அல்லாஹ்வை துதி செய்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் இந்த பூமியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கருவாக உற்று வயிற்றிலே சுமந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நபியை தந்த பெருமையும் அந்த மண்ணுக்கும் அந்த தாய்க்கும் உள்ள பெருமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது சாதாரணமான மண் அல்ல. இந்த மண்ணை பத்தி கவலைப்படாம இருக்க, இந்த மண்ணை பத்தி பேசாம இருக்க ஒரு முஸ்லிமால முடியாது. இந்த நாட்டிலே உள்ள பௌத்த உறவுகளும் இந்த நாட்டிலே உள்ள இந்துக்களும் தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. இன்று பலஸ்தீனத்துக்காக முஸ்லிம்கள் கொடியேந்துகிறார்கள் என்றால், சிரியா மக்களுக்காக ஒன்று சேருகிறார்கள் என்றால், பைத்துல் மக்தஸுக்காக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்றால், இது நாட்டை பிடிக்கிற பிரச்சனையோ, ஊட்ட பிடிக்கிற பிரச்சனையோ, பள்ளிவாசல பிடிக்கிற பிரச்சனையோ, ஆட்சி பிடிக்கிற பிரச்சனையோ, அதிகாரம் பிடிக்குகின்ற பிரச்சனையோ அல்ல. இது நாங்க இந்த பூமியில் மதிக்குகின்ற இறைவனினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு அதிக சிறப்புக்குரிய ஒரு இடமாகி அந்த புனித பூமி, அந்த முஸ்லிம்களுடைய பூமி, அந்த முஸ்லிம்களுடைய கரத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தை தவிர ஆட்சி பிடிக்கவோ, அதிகாரம் பிடிக்கவோ, நாட்டை பிடிக்கவோ, அரசியலோ எந்த விதமான இந்த உலகளாவிய நோக்கமும் கிடையாது. இது எங்கட ஈமானோடு, எங்கட இரத்தத்தோடு, எங்கட மார்க்கத்தோடு, எங்கட வேதத்தோடு இது சம்பந்தப்பட்ட ஒரு புனிதமான பூமி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத நிறைய கிறிஸ்தவத்திலே உள்ள, இந்துக்களிலே உள்ள, பௌத்தர்களிலே உள்ள நல்ல வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற வரலாற்று செய்தி, இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமி, இது முஸ்லிம்களுக்கு உரித்தான பூமி, அவர்களுடைய புனிதத்தலம் இடம்பெற்றிருக்கின்ற பூமி என்றுதான் இன்றைக்கு எல்லா மாற்று மத நல்ல வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது.